இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எவ்வாறு ஜெபம் பண்ணுகிறோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொலோசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 4 வசனம் 2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். Continue in prayer and watch in the same with thanksgiving. Colossians chapter 4 verse 2. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் நீங்க ஜெபம் பண்ணணும். இன்னும் அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக எழுதுகிறார். நாம் இன்றைக்கு எவ்வாறு ஜெபம் பண்ணுகிறோம், நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம 2 பேர் உட்கார்ந்து எவ்வாறு ஜெபம் பண்றோம் அப்படின்றத குறிச்சு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா இமிடியேட்டா எதை பத்தி பேசுவோம் தெரியுமா? நாம எப்படி ஜெபம் பண்றோம் அப்படின்ற அவுட்வேர்டான காரியங்களை குறித்து பேசுறத நம்ம கேட்கலாம். அதாவது சிலர் சொல்லுவாங்க, நான் இந்த டைம்ல பர்டிகுலரா இருந்து ஜெபம் பண்ணுவேன், நான் முழங்கால்ல இருந்து ஜெபம் பண்ணுவேன், இன்னும் நான் வாக் பண்ணிட்டே நான் ப்ரே பண்ணுவேன், இன்னும் என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அந்நிய பாஷையில தான் பிரேயர் பண்ணுவேன் அப்படின்னு. எப்படி ஜெபம் பண்றோம் அப்படின்றத அவுட்வேர்டான காரியங்களை குறித்து அநேக நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆவிக்குரிய ரீதியிலே உள்ளார்ந்த காரியமாக இந்த ஜெபத்தை குறித்து அவர் இந்த இடத்துல எழுதுகிறார். முதலாவது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், அதாவது கொஞ்ச நாள் தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருப்போம். ஆனால் நம்ம கண்களுக்கு தெரிய ஏதாவது ஒரு காரியத்துல மாற்றம் வரல, அந்த காரியம் எனக்கு ஃபேவரா நடக்கல அப்படின்னா காலப்போக்குல ஜெபம் பண்றத விட்டுருவோம். இன்னும் நிறைய பேர் என்னன்னா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அவங்க ஒரு கண்டினியூஷன் இல்லாம கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, ஒரு ஃபேவரான ஒரு சின்ன காரியம் நடக்கும், விட்டுருவாங்க. மறுபடியும் அது நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அதே காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. என கண்மானவர்களே, இப்படி ஜெபம் பண்ணா நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்க இடைவிடாமல் கண்டினியூஸா ஜெபத்திலே அதை கேட்கணும் அப்படின்னு. அடுத்த காரியம் அவர் சொல்றாரு, ஸ்தோத்திரத்துடனே கூட ஜெபத்திலே விழித்திருங்கள் அப்படின்னு. இன்னைக்கு எத்தனை பேர் விழிப்பா இருந்து ஜெபம் பண்ணுகிறோம்? அதாவது நம்ம நினைக்கலாம், நான் பிரேயர் தானே பண்றேன் பிரதர், அதுல என்ன விழிச்சிருக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு. நம்மள சில பேர் அநேக நேரத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிரதர், நான் நல்லா தான் பிரேயர் பண்றேன், ஆவியில நிறந்து ஜெபம் பண்றேன், ஆனாலும் எனக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் என் வீட்டுக்குள்ள நடக்குது, ஆண்டவர் அனுமதிக்காத மாதிரியான சில காரியங்கள் என் வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி, அவருக்கு விருப்பம் இல்லாத காரியம் எனக்கு நேரிடுது பிரதர், இது எதுனாலன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் நல்லா தான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என கண்மானவர்களை, இயேசு கிறிஸ்து மத்தேயு 13:25 ஒரு ஓமையில சொல்றாரு, அதாவது மனிதன் தூங்கி கொண்டு இருக்கும் போது சத்துரு களையை விதைத்து விட்டு போனான் அப்படின்னு. அப்படியானால் இந்த இடத்துல அவன் நல்லா வயலுக்கு காவல் இருந்திருப்பான், வயல்ல எல்லா வேலையும் செஞ்சிருப்பான். எப்போ அவன் கண் அசந்து தூங்குகிறானோ அப்போது சத்துரு களையை விதைத்து விட்டு போகிறான். என கண்மானவர்களே, இன்னைக்கு நம்ம நல்லா ஜெபம் பண்ணாலும் சரி, எல்லா நேரத்திலும் நான் விழித்திருக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, சில காரியங்கள், சில வேண்டாத சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நான் கேப் விட்டுருக்கேன்னு அர்த்தம். முதலாவது, அதை நாம் சரி செய்ய வேண்டும். அதைத்தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லுகிறார், ஸ்தோத்திரத்துடனே கூட ஜெபத்திலே விழித்திருங்கள். நாம் இன்றைக்கு அதை செய்கிறோமா? எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துகிறோமா? நாம் விழிப்போடு இருந்து ஜெபிக்கிறோமா? நாம் எப்போது இடைவிடாமல் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோமோ, எப்போது ஸ்தோத்திரத்தோடு கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறோமோ, அப்போது நம் ஜெபத்தில் கேட்பவை எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் இன்றைக்கு ஏறெடுக்கிற ஜெபங்களை
நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர் தகப்பனே. எங்களுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறீரப்பா. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சில நேரங்கள்ல நாங்க ஜெபிக்கிறத விட்டு விடுகிறோம் தகப்பனே. அப்பா, இடைவிடாமல் ஜெபிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, எல்லா நேரத்திலும் தகப்பனே விழிப்போடு நாங்கள் ஜெபிக்க எங்களை காத்து கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.